தன் இளங்கன்றை பசு எங்ஙனம் நேசிக்கிறது என்பதை யாவரும் அறிவர். அதன் மடி எப்பொழுதும் நிறைந்திருக்கிறது. கன்று பால் வேண்டி மடியை முட்டும்போது தடையின்றி பால் பெருக்கெடுக்கின்றது. அங்ஙனமே தாயாரும் தக்க தருணத்தில் தன் குழந்தையின் பசியறிந்து முலையமுது தந்து ஊட்டுகிறாள். அதற்கு ஆடை அழகுற அணிவிப்பதிலும் சிறப்புற சிங்காரிப்பதிலும் முக்கிய கவனம் செலுத்துகிறாள். குழந்தை எதைப் பற்றியும் அறிவதுமில்லை, கவலையுறுவதுமில்லை. ஆயின் தன் குழந்தை நன்றாக உடை உடுத்தப்பட்டு அலங்கரிக்கப்பட்டிருப்பதையே கண்ணுறும் தாயின் மகிழ்ச்சிக்கு ஓர் எல்லையில்லை. தாயன்பு விசித்திரமானது, அசாதாரணமானது, பற்றில்லாதது, இணையில்லாதது. தமது அடியவர்களிடம் சத்குருவான சாயி இத்தகைய தாய் அன்பு காண்பிக்கிறார். இத்தகைய அன்பே சாயி பாபா ஹேமந்திடம் கொண்டிருந்தார். அதை பற்றி நிகழ்ச்சி கீழ்கண்டவாறு. நான் அரசாங்க வேலையில் இருந்து 1916ஆம் ஆண்டில் ஓய்வு பெற்றேன். கௌரவமாக என் குடும்பத்தை நடத்துவதற்கு எனக்கு தீர்மானித்து தரப்பட்ட பென்ஷன் போதவில்லை. குரு பூர்ணிமாவான அன்று நான் ஷிரடிக்கு சென்றிருந்தேன். அங்கு அன்ன செஞ்சரணிக்கர் அவராகவே பாபாவிடம் எனக்காக கீழ்கண்டவாறு வேண்டினார். தயவு செய்து அவரை அன்புடன் நோக்குங்கள். அவர் பெரும் பென்ஷன் அறவே போதாது. அவரது குடும்பமோ வளர்ந்து வருகிறது. அவருக்கு வேறு வேலை எதுவும் கொடுங்கள். அவரது சிந்தா குலத்தை தீர்த்து அவரை மகிழுறச் செய்யுங்கள் என்றார். பாபா பதிலளித்தார். அவர் வேறு ஏதாவது வேலை பெறுவர். ஆயின் இப்போது எனக்கு பணி செய்து மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். அவரது உணவு எப்போதும் நிறைந்திருக்கும், ஒருபோதும் காலியாய் இராது. அவர் தமது கவனம் அனைத்தையும் என்பால் திருப்பி, நாத்திகர்கள், மதப்பற்று அற்றவர்கள், கொடுமையாளர்கள் இவர்களின் கூட்டுறவை தவிர்த்து எல்லோரிடமும் பணிவாகவும் அடக்கமாகவும் இருந்து உள்ளத்தாலும் உயிராலும் என்னை வணங்க வேண்டும். இதை செய்வாராகில் அவர் எல்லையற்ற பேரின்பத்தை அடைவர். நாமும் சாயியை பணிவோம். சாயி தாயின் நிலையில் இருந்து நம்மை பாராட்டி சீராட்டுவார் என்பதில் ஐயமில்லை. ஸ்ரீ சாயி பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.